Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. tnecod.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். இப்ப ஆயுத போர் என்ற கட்டம் தாண்டி இப்போது நாங்கள் அரசியல் போர் என்ற ஒரு களத்துல நிக்கிறபடியினால இது மிக முக்கியமான விடயம். அந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. அதுவும் நாங்கள் அகதி என்கின்ற ஒரு சொல்லும் அங்க இருக்கின்றது. கதி அல்லாதவர்கள், கதி அற்றோர் என்றுதான் அகதின்னு வருது. மற்ற உலக நாடுகள்ல ஈழத் தமிழர்களுக்கான அந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? ஒரு பிரெஞ்சு குடியுரிமை பெற்று ஒரு பிரெஞ்சு குடிமகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு கூட பேசலாம். ஆரம்பத்தில் இந்த அதிகாரத்தை தருவதற்கு முன்னதாக எங்களுக்கு இருந்த ஒரு அடையாளம் அகதி என்ற அடையாளம் தான். எனவே இந்த தமிழர்கள் என்று நாங்கள் வாழ்ந்துருக்கிறோமே தவிர இரண்டு நாடு இடையிலே ஒரு கடல், இரண்டு நாடாக இருக்கின்ற தவிர எங்கள் இனம் ஒன்று. இது இந்து படுகொலை அல்ல, இது ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். எனக்கு தமிழ்நாடு என்று சொன்னாலே ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இன்று வரைக்கும். தொப்புள் கொடி உறவுகள் என்று இன்று வரைக்கும் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது சும்மா வார்த்தைக்காக சொல்வது கிடையாது. சவுத் ஈஸ்ட் ஏசியாவினுடைய ரீஜனல் பவரை இந்தியா கையில் எடுக்க வேண்டும். இதுதான் நாங்கள் வலியுறுத்தி காண்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற இந்தியா அப்படி சொல்லி விட முடியாது. ஈழத்தமிழ் போல அதே அகதிகள் என்பது இது ஒரு சத்திரம் கிடையாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துக்கே ஒரு கருவாக, தாயினுடைய கருவறையாக இருக்கின்றது இந்தியா. எனவே அடிப்படை உரிமையை கோரும்போது யாவரும் கேளீர்னு அந்த ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லும் போது கூட தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் முறைவா போற்றி என்று எங்களுடைய சிவனையும் இந்த உலகத்துக்கே கொடுத்த, எங்களுடைய தாயையே உலகத்துக்கு கொடுத்த ஆட்கள் நாங்கள். எங்களுடைய அடிப்படை உரிமை, அதாவது உங்களுக்கு வலிச்சா, உங்களுக்கு அடிச்சா அது வலிக்கும் போது நீங்க கத்துறீங்க, உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி. வணக்கம். நம்மோடு மனித உரிமை செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய நிஷா பேரிஸ் இருக்காங்க. தொடர்ந்து ஐநாவிலே மனித உரிமை செயற்பாடுகள் தொடர்பாக, குறிப்பாக ஈழ தமிழர்களுக்கான அவர்களுக்கான பல்வேறு உரிமைகள் சார்ந்த பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார். அவர்களுக்கான குடியுரிமை உள்ளிட்ட விஷயங்களையும் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். அவரிடம் சமீபத்தில் நடக்கிற குடியுரிமை தொடர்பான நிறைய கேள்விகள் அவரிடம் கேட்க வேண்டியது இருக்கிறது. கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் உங்களுக்கும். நீங்க கடந்த முறை ஒரு நேர்காணல்ல நம்ம பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தீங்க, குறைந்தபட்சம் இலங்கை தமிழர்கள் அப்படின்றாவது அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். இலங்கையர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துவதை தாண்டி தமிழர்கள் என்று அடையாளப்படுத்துவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத ஐநாவில் நீங்க பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டீங்க. இப்போது அந்த சூழல் எப்படி இருக்கிறது? எப்படி ஈழத்தமிழர்களை அவர்கள் பார்க்கிறார்கள்? எப்படி அந்த சொல்லை அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? ஆமாம், நீங்க சொல்றது போலவே சொல் போர் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கும்போது சொற்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது கூட இப்ப ஆயுத போர் என்ற கட்டம் தாண்டி இப்போது நாங்கள் அரசியல் போர் என்ற ஒரு களத்துல நிக்கிறபடியினால இது மிக முக்கியமான விடயம். அந்த இடத்துல நீங்க ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. அதுவும் நாங்கள் அகதி என்கின்ற ஒரு சொல்லும் அங்க இருக்கின்றது. கதி அல்லாதவர்கள், கதி அற்றோர் என்றுதான் அகதின்னு வருது. அப்ப இந்த இலங்கை அகதிகள் என்று பார்க்கும்போது அங்கேயே எங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது. அது மாதிரி இலங்கை என்ற சொற்பதமே நாங்க தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு ஈழத்தமிழர்கள் நாங்கள் அதை ஃபீல் பண்றோம். நாங்க எங்களை ஈழத்தமிழர்களாக தான் நாங்க அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புறோமே தவிர இலங்கை தமிழர்களாக நாங்கள் எங்களை கருதுவது கிடையாது. இருந்தாலும் ஐக்கிய நாடுகளுடைய அவைக்குள் இலங்கை என்ற நாடுதான் இருக்கே தவிர இப்போதைக்கு ஈழம் என்ற நாடு அங்கே பேசு பொருள் இல்லை. அதை நாங்கள் உரிமையாக முன்வைக்கின்ற ஒரு குரலாக, உரிமை குரலாக அங்கே இருக்கின்றது. இந்த இடத்தில் இலங்கையில் வரக்கூடிய தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்கள் எங்களை குறைந்தபட்சம் இதுவரை எங்களை ஒரு இனமாக கருதினார்கள். ஆனால் ஜேவிபி அரசாங்கம் எங்களை முற்றுமுழுதாக எங்களை நிராகரிப்பு செய்து எங்களை அந்த இனத்தினுடைய அடையாளம், மொழி அடையாளம் இல்லாமல்
அனைவரும் இலங்கையர்களே என்று சொல்லும்போது அது எங்களுக்கு மிகவும் மனதுக்கு நெருடலாக இருந்ததை நான் போன தடவை பதிவு செய்ததை நீங்கள் சொல்கின்றீர்கள் நினைக்கின்றேன். இதனை தாண்டி இது ஒரு இன அழிப்பினுடைய அடுத்த அம்சமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எங்களுடைய இருப்பை இல்லாமல் பண்ணுவது மொழி ஊடாகவே, அது சொல் ஆடல் ஊடாகவே. எனவே எங்களுடைய அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம், இலங்கை தமிழர்கள் என்றால் என்ன, அப்படி ஒன்றும் இல்லையே, இலங்கை தமிழர்களே இல்லை, அனைவருமே இலங்கையர்கள் என்று சொல்லும் பொழுது அது நிறைய பேர் பாசிட்டிவா எடுத்தாலும் அது ஒற்றுமையை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்று எடுத்தாலும் எங்களை பொறுத்தவரோடு எங்களுடைய ஐடென்டிட்டி, எங்களுடைய அடையாளத்தை அவர்கள் இல்லாமல் செய்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இது காலகாலமாக நடந்து வருகின்ற கட்டமைப்பு சார் இனப்படுகொலையின் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இது ஐநாவிற்குள் எப்படி பார்க்கப்படுகின்றது நீங்கள் கேட்கும் பொழுது, ஐநா எங்களுடைய, அதாவது எங்களுடைய இன மதம் மொழி சார்ந்து எந்த ஒரு நபர் தன்னுடைய சொந்த நாட்டில் பாதுகாப்பு கேட்க முடியாது, இன்னொரு நாட்டில் பாதுகாப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஒரு ரிஃப்யூஜி கன்வென்ஷன் ஒன்று ஐநாவில் இருக்கின்றது. அது 51ஆம் ஆண்டு அது கைச்சாத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அகதிகள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, ஐநாவினுடைய ஆசீர்வாதம் பெற்று அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற நாங்கள், பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அங்கே சென்று அதற்குரிய வேலையை நாங்கள் ஒருமித்த குரலில் நாங்கள் தமிழர்கள் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, கட்டமைப்பு சார் இனப்படுகொலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழர்கள் என்று அங்கே நாங்கள் உரத்த சொல்லும் வரைக்கும் ஐநா எங்களுக்காக ஒரு வேலையை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு. மற்றும் இன்னொரு விடயம், இந்தியா எப்படி எங்களை ஐநாவிற்குள் அணுகுகிறது பார்க்கும் பொழுது, கடந்த காலங்களிலே தொடர்ந்தும் இந்தியா voting ப்ராசஸ்ல ஒரு மௌனம் காத்து வந்தாலும் அந்த மௌனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது கடந்த காலங்களாக தமிழர்கள் என்ற வார்த்தை பதத்தை அவர்கள் பாவிப்பதை நாங்கள் உணர்ந்து வருகின்றோம். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். எனவே இந்தியாவினுடைய நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும். அதை பற்றி தான் இப்போது பேசு பொருளாக இருக்கின்றது நினைக்கின்றேன். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது அப்படின்னா, 140 கோடி இந்தியர்கள் வசிக்கக்கூடிய இந்த ஒரு நாட்டுல சட்டப்பிரிவு 19 படி வெளியிலிருந்து வருபவர்களுக்கான, அகதிகளாக இங்கு வாழக்கூடிய இலங்கையர்களுக்கான இடமாக இது இல்லை. நீங்க அச்சுறுத்தல் இலங்கையில இருந்ததுன்னா வேறு நாடுகளுக்கு செல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா முன்வைக்கிறது. உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் சார்ந்த ஒருவர் ஒரு குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிறாரு. அவருடைய குற்ற விசாரணையை விசாரிக்கும் பொழுது இப்படி ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. மற்ற நாடுகள்ல இப்ப கனடால பார்க்கும் பொழுது இந்த வருடம் மிக பேசு பொருளாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துல பேசப்பட்ட ஒரு நாடு கனடா. அவர்கள் எல்லாம் இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறதா நடந்தது அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. நம்முடைய தினத்தை அவர்கள் அனுசரிக்கிறாங்க. மற்ற உலக நாடுகள்ல ஈழத்தமிழர்களுக்கான அந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது? இதற்கு சிறந்த உதாரணமே நான் என்று சொல்வேன். என்றால் நாங்கள் கூட இங்கே அகதிகளாக உள்வாங்கப்பட்டு பிற்காலத்தில் ஒரு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற ஒரு பிரெஞ்சு குடிமகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டு கூட பேசலாம். ஆரம்பத்தில் இந்த அதிகாரத்தை தருவதற்கு முன்னதாக எங்களுக்கு இருந்த ஒரு அடையாளம் அகதி என்ற அடையாளம் தான். இது நிறைய பேருக்கு, நான் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருகின்ற நிறைய ஆக்டிவிஸ்ட் எங்களை அகதின்னு சொல்லும் போது, நீங்கள் அகதின்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு கதியாக நாங்கள் இருக்கின்றோம், எனவே எய்திலி என்ற வார்த்தையை பாவியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம் அப்படி இல்லை, அகதி என்பதுதான் எங்களுடைய அடையாளமே. ஏனென்றால் ஒரு இனப்படுகொலை எங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சோகமான ஒரு கதை, ஈழத்தமிழர்களுடைய கதை. எங்களுடைய அடையாளமே எங்களுடைய இந்த இன அழிப்பு தான். எனவே இதை நாங்கள் மூடி மறைத்து அதை அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அகதிகளாக ஏன் நாங்கள் ஆக்கப்பட்டோம் என்றால் சொந்த இடத்தில், அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய முக்கியமாக ஈழத்தமிழர்களை பற்றி இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு ஒரு பிழையான ஒரு புரிதல் என்ன என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து போனவர்கள் தான் தமிழர்கள் என்ற ஒரு கருத்து அங்கே நிலவுகின்றது. அது அப்படி அல்ல. இது ஒரு பரந்த நிலப்பரப்பாக குமரிக்கண்டம் போன்ற அந்த காலகட்டத்தில் வருவோமே, அது உண்மையோ பொய்யோ என்று விவாதிக்கப்பட்டிருக்கின்ற அதே சமயம் இந்த உலகமே ஒன்றாகத்தான் ஒரு நிலப்பரப்பாக இருந்தது அப்படின்பது அது ஒரு அறிஞர்கள் சொல்லுகின்றபடி. அப்படி பார்க்கும்பொழுது ஆரம்ப காலத்தில் ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த இனமாக இருக்கக்கூடிய நாங்கள், ஏனென்றால் நாங்கள் பேசுகின்ற மொழியா இருக்கட்டும், அதற்கு சான்று இன்று கூட நாங்கள் உடுத்துகின்ற உடைகள் எல்லாமே சான்றாக இருக்கின்றது. எனவே இப்போ கூட நாங்கள் ஒரே மாதிரியான பழக்க வழக்கை கொண்டிருக்கின்றோம், ஒரே மாதிரியான உணர்வுகளை கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தமிழர்கள் என்று நாங்கள் வாழ்ந்துருக்கிறோமே தவிர, இரண்டு நாடு இடையிலே ஒரு கடல், இரண்டு நாடாக இருக்கின்ற தவிர எங்கள் இனம் ஒன்று. எனவே இந்த இனத்தை வைத்துத்தான் எங்களுடைய இனப்படுகொலை நடந்திருக்கின்றது. அது நாங்கள் மொழிப்படுகொலை என்று சொல்லவில்லை, இனப்படுகொலை என்றால் சொல்கின்றோம். அந்த இனத்தின் அடையாளம் முதலாவது மொழி. இதற்கு மத சாயம் பூசுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. இது இந்து படுகொலை அல்ல, இது
ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை என்றுதான் நாங்கள் உரத்தை சொல்லிக் கொள்கிறோம். அந்த வகையை பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் பல ஆண்டு தசாப்தங்களாக 83 அதற்கு முன்பதாகவே எப்போது போர்த்துகேய காலத்திலிருந்து ஆங்கிலேயர்களிடம் போய் பிறகு ஆங்கிலேயருடைய அந்த காலனித்துவத்திலிருந்து சிங்கள காலனித்துவத்துக்கு போனதோ அப்படித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதை அன்றிலிருந்து நாங்கள் ஓரளவேனும் எங்களை கொஞ்சம் என்றாலும் எங்களை மனிதர்களாக நடத்திய அந்த வெள்ளைக்காரனுடைய அந்த கையில் இருந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கக்கூடிய சிங்கள கைக்கு நாங்கள் மாறின பிறகு எங்களை பிரித்த சிங்கள மக்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். சிங்களவர்களும் எங்களை பற்றி அறியாத எத்தனையோ ஆட்கள் இருக்கின்றார்கள். எங்களை அந்நியப்படுத்தி சிங்கத்தின் வழி வந்தவர்கள், இவர்கள் புலிகள், இவர் தீவிரவாதிகள் என்று ஒரு பிணக்குகளை ஏற்படுத்தி அங்கே அரசியல் செய்து கொண்டே வருகின்றார்கள். இவை எங்களுக்கு ஒரே கதியா இருக்கக்கூடிய நாடு, உடனடியாக நாங்கள் போக நினைக்கின்ற நாடு, போகக்கூடிய நாடு என்றால் இந்தியா தான். அதற்கு நானே 83ஆம் ஆண்டு நான் சிறுவயதாக இருக்கும்போது 2-3 வயசாக இருக்கும்போது இன்னும் அந்த நடுக்கடலில் அந்த ஒரு படகு ஏறி நாங்கள் சென்ற இடம் என்று நான் ஒரு கடல் சார்ந்த இடத்தை சேர்ந்தவள். எனவே உடனடியாக எங்களுடைய கப்பல் ஒரு போட் எடுத்துக்கொண்டு அங்கு போனது எனக்கு ஞாபகம் இன்னும் இருக்கின்றது. அங்கே திண்டுக்கல் முகாமிலே 83 86 வரை நாங்கள் வாழ்ந்த ஞாபகம் இன்னும் பசுமையாகவே இருக்கின்றது. எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது, என்னுடைய அகரம் நான் எழுத கற்றுத்தந்தது எனக்கு தமிழ்நாடு தான் என்று. எனக்கு தமிழ்நாடு என்று சொன்னாலே ஒரு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் இன்று வரைக்கும் இருக்கின்றது. தொப்புள் கொடி உறவுகள் என்று இன்று வரைக்கும் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது சும்மா வார்த்தைக்காக சொல்வது கிடையாது. இது உணர்வு ரீதியான ஒரு விடயம். எனவே தமிழ்நாடு அரசு எங்களை தொடர்ந்தும் வரவேற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் மத்தியில் தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது. மாநில அரசோடு எங்களுக்கு ஒருபோதும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நான் பார்க்கிறேன். இது எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றாங்களோ தெரியல. தமிழ்நாடு அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுக்கு கரம் கொடுத்துதான் இருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு இந்த விடயத்தை அவர்கள் இன்னும் அந்த அதாவது அந்த இதெல்லாம் வாய் விட்டு சொல்ல போனா இது எந்த அளவுக்கு இது மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது. அதுவும் ஒரு பரந்த ஒரு செயற்பாட்டில் இருக்கிற எங்களுக்கு இந்தியாவை குறை சொல்வது என்பது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நெருடலான விடயம். அது கண்காணிக்கப்படும், மற்றது எங்களுக்கு அது திருப்பி எங்களுக்கு வரும் என்று உணர்ந்து கொண்டே அவர்களுடைய பொறுப்பைத்தான் நாங்கள் தட்டி கேட்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிவிட்டால் அங்கும் நாங்கள் தோற்று போய்விடுவோம் என்று அவர்களிடம் நாங்கள் திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ரீஜினல் பவர், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியாவினுடைய ரீஜினல் பவரை இந்தியா கையில் எடுக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி காண்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற நபர்களிடம் கேட்டுக்கொள்வதும் அதுதான். ஏனென்றால் எங்களை சீனத்து மொழி பேசுகிறோம், சீனத்துக்காரர்களோ வேற பாகிஸ்தானோ பங்களாதேஷோ இந்தியாவினுடைய எதிரிகள் எங்களை கையாளுவதை விட இந்தியாவே அந்த ரீஜனல் பவர் எடுத்து எங்களை கையாள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு அது காலங்காலமாக வந்து கொண்டிருக்கின்ற உணர்வு ரீதியான தொடர்பு என்றுதான் நாங்கள் அதை நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்காக போராடிய போராளிகள் கூட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு நகருமே செய்ததில்லை என்பதை காலத்தின் சூழ்ச்சியால் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம். எங்களுக்கு மேலே தகாத பழிகள் சுமத்தப்பட்டது. இன்று வரை அது விசாரணையில் உள்ளது. இன்று வரை நாங்கள் ஒரு எதிரிகளாக இந்தியாவுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உண்மை புலப்பட்டு ஒரு நல்ல ஒரு தீர்வு வர வேண்டும். இந்த காலகட்டத்தில் வந்திருக்கின்ற இந்த தீர்ப்பானது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கின்ற தீர்ப்பாக இருக்கின்றது. இந்தியா அப்படி சொல்லி விட முடியாது. ஈழத்தமிழர்களோ அதே அகதிகள் என்பது இது ஒரு சத்திரம் கிடையாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துக்கே ஒரு கருவாக, தாயினுடைய கருவறையாக இருக்கின்றது இந்தியா. எனவே அந்த நிலத்தில் இருக்கின்ற ஒரு இந்திய குடிமகன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. ஓகே, இந்த குடியுரிமை சார்ந்த சட்ட வரைவுகள் பொதுவாக மற்ற நாடுகள்ல எப்படி இருக்கு அல்லது இந்தியாவில எப்படி இருக்கு? இப்ப பிரான்ஸ் எடுத்துக்கொண்டா என்னுடைய அப்பா 90ஆம் ஆண்டுகள்ல இங்க தப்பி வந்த காலகட்டத்துல ஆமையால தேடப்படுகிறார் என்று நினைக்கும் போது அவர் தப்பி வந்த காலகட்டத்துல நாங்க இந்தியாவில இருந்தது கூட அது ஷோர்ட் பீரியடா இருந்தோம். 86ல திருப்பி நாட்டுக்கு திரும்பி போயிட்டோம். ஆனா அங்கேயும் அப்பா தொடர்ந்து தேடப்பட்டதுனால அப்பா 90ஆம் ஆண்டு தப்பி இங்க வந்த போது இங்க வந்து 90ஆம் ஆண்டுகள்ல இருந்த பிரான்சுக்கும் இப்போது இருக்கின்ற பிரான்சுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நாங்கள் ஒப்பீட்டளவுல பார்க்கும் பொழுது பிரான்ஸா இருக்கட்டும் அல்லது சுவிட்சர்லாண்டா இருக்கட்டும், ஜெர்மனி, ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு இதை நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லலாம். அதே சமயம்
அந்த தொழில் சார்ந்து நான் சொல்லலாம். ஏனென்றால் நான் இப்போது மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்றேன். எனவே இந்த அகதி தஞ்ச கோரிக்கையை அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்புவதிலிருந்து அவர்களுடைய கதைகளை எழுதுவது மூலம் வரைக்கும் நான் அந்த விடயத்தில் இருக்கின்றேன். இந்த ஒஃப்ரா என்று அழைக்கக்கூடிய பிரெஞ்சு நிறுவனம் பாதுகாப்புக்கான அகதிகள் மற்றும் அபாட்ரிட்ஸ் நாடு அற்றோருக்கான பாதுகாப்பு நிறுவனத்தினுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் பதிவு செய்ய வேண்டி இருக்குது. இதுவுமே ஜெனீவா கன்வென்ஷனுக்கு அடிப்படையில் தான் இருக்கு. அதாவது ஒரு மதம், இனம், மொழி மற்றும் ஒரு இனக்குழு என்று சொல்வார்கள். அதாவது இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப மதம் என்று சொன்னால் சைவம் அல்லது நாங்கள் இந்து என்று தவிர்ப்பது அந்த பதம் பாவிற்கு கிடையாது. சைவர்கள் மற்றும் ஒரு மொழி தமிழர்கள் அல்லது பரங்கியர்கள் ஒரு இனத்தை நாங்கள் முன் வச்சால் இனக்குழு என்று சொல்லும் போது இப்ப ஹோமோசெக்சுவல்ஸ் என்றது அதுவும் ஒரு இனக்குழுவாக கருதப்படுகிறது. இந்த நபர்களுக்கெல்லாம் தங்களுடைய சொந்த நாட்டிலே பாதுகாப்பு தேடி அவர்கள் முதல் அந்த பாதுகாப்பு தேடி இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே அடிச்சாங்க, மன்னார்ல உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க கொழும்புல போயிருந்திருக்கலாமே அல்லது இன்னொரு இடத்துல போய் வல்வெடி தொழில போயிருந்திருக்கலாமே என்று பார்க்கும்போது எங்கெல்லாம் நான் இருந்து விட்டு பக்கத்து நாடுகள் போனாலும் எனக்கு அங்கே எந்த ஒரு உயிர் பாதுகாப்புக்கு எனக்கு கேரண்டி இல்லை. எனவேதான் நான் இந்த நாட்டுக்கு தாண்டி வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இங்கே அதை சரியான முறையில் ஆவணப்படுத்தி அதுக்குரிய விளக்கங்கள் கொடுக்கும் பட்சத்துல என்னடா நிறைய பேர்கள் தங்கள் ஈழத்தமிழர்களாக இப்ப நான் வெவ்வேறு நாட்டில் இருக்கிறவங்களே இந்திய தமிழர்கள் கூட தங்களை ஈழத்தமிழர்களாக சொல்லிக்கொண்டு இங்கே அந்த சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணுவதை நாங்க பார்த்தும் இருக்கின்றோம். எனவே இங்க அது இப்ப இன்னும் சேலஞ்சிங்கா இருக்குது. ஒரு ஈழத்தமிழனாக வருவது இங்க அரசியல் தஞ்சம் கேட்பது என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு தடை தாண்டிய ஒரு ஓட்டப்பந்தயமாக இருந்து வருகின்றது. இருப்பினும் தொடர்ந்து அந்த நபர்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுக்குரிய ஆவணங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் ஐநாவில் கூட நாங்கள் சமர்ப்பித்து வருகின்றோம். இப்படியான போருக்கு பின்னால பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த அரசியல் பணியில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் எப்படி அங்கே வஞ்சிக்கப்படுகின்றார்கள் வருகின்ற அனைத்து கவர்மெண்டால என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நிலைமை இப்போது வர வர இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளாக அதாவது நாங்கள் எல்லாருமே அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெளிநாட்டவர்கள் என்பது கூட தமிழ்ல அது ஒரு முறைக்கு வெளிநாட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது பரவாயில்லை, நாட்டுக்கு வெளியிலிருந்து உள்ள வந்தவர்கள். இங்க பாவிக்கப்படுகின்ற அது இங்கிலீஷ்லும் சரி பிரெஞ்சிலும் சரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று சொல்றாங்க. அது எத்ராஜ் சொன்னாலே ஒரு வித்தியாசமான நாங்க தான் நீங்க தான் மாதிரி எங்களை அந்நியப்படுத்தி தான் பாக்குறாங்க. அந்நியர்கள் அப்படி சொல்லலாம், அந்நியர்கள்னு சொல்லலாம். அப்ப இந்த நாங்க அந்நியர்கள் அல்ல, நாங்கள் உங்களை மாதிரி ரத்தம் சதை இருக்கின்ற ஒரு சாதாரண மக்கள் தான். ஒரே மாதிரியான உணர்வுகள் தான் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்க எங்களை ஏன் எத்ராஜே என்று அந்த பதம் பாவித்து அதுவும் வெப்சைட்ல வந்திருக்குது, பிரான்சில் வசிக்கின்ற அந்நியர்கள் என்ற அந்த வெப்சைட்ல போய் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் நெருடலா தான் இருக்குது. அப்ப அந்த விடயங்கள் இங்க விவாதப்புள்ளா இருந்து கொண்டிருக்கு. அதே சமயம் இங்கே குடியுரிமையாக இருக்கட்டும், படிப்பு வசதிகளாக இருக்கட்டும், நீங்கள் அகதிகளாக உள்வாங்கப்பட்ட பின்னரும் சரி அதுக்கு முதலும் சரி அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படுற அந்த சமயத்துல கூட அந்த உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. என்னென்றால் இப்ப நிறைய களவுகள் நடக்கும்போது அதை பிரிவென்ஷன் சொல்லி இந்தியா எப்படி தன்னைத்தானே இப்படி பாதுகாக்கிறதுக்காக செய்தோ அதே மாதிரி வெளிநாடுகளிலும் இருக்குது. ஆனா இந்த மேற்கத்திய நாடுகள் எப்படி அதை அணுகுறாங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு ஒரு மனிதாபிமானத்தோட அதை அணுகிறத நாங்க பார்க்கக்கூடியதான் இருக்குது. இந்த அடிப்படையில இலங்கையும் ஈழத்தமிழர்களுக்கு குறிப்பாக அங்க போரால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இந்த முகாம்களில் எல்லாம் பசியாலையும் ஒரு தனித்து விடப்பட்ட இந்த ஈழத்தமிழர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்லாமல் அதை தாண்டி இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அல்லது அரசியல் தீர்வு ஒன்றை அவர்கள் இலங்கைக்கு முன்வைத்தால் அதை முன்னிறுத்தி அதை எங்களுடைய உரிமைகள் பேணப்பட்டால் சொந்த நாட்டுல நாங்க சரியா வாழக்கூடிய அனுமதியும் அந்த உரிமையும் எங்களுக்கு இருந்தால் ஏன் நாங்கள் அகதிகளாக உங்களுடைய நாட்டுக்கு வாரோம்? எனவே அந்த விடயத்துக்கு ஒரு லாங் டேர்ம் ஒரு சொல்யூஷன் இருந்தால் இப்படிப்பட்ட விடயங்கள் பிணக்குகள் எங்களுக்கு இடையே வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் உறுதுணையாக நல்ல நண்பர்களாக காவலாளிகளாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலாம். நீங்க பல்வேறு ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களிடம் பேசியிருப்பீங்க. பிரிட்டன்ல இருந்து கனடா வரைக்கும் இன்றைக்கு ஈழத்தமிழர்களை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தை கூட அந்தந்த நாடுகள்ல அனுசரிக்கிற அந்த காணொலிகளை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி சொல்றாங்க? நீங்க சொன்னது போல இதே அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படாமல் மனிதாபிமானத்துடன் அவர்களுக்கு உண்டான விஷயங்கள் செயல்படுத்தப்படுகிறதா? அவர்கள் எந்த மாதிரி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க இதை பற்றி?
தமிழர்கள பற்றி சொல்றீங்களா? இல்லாட்டி வேற அந்த நாட்டுக்காரர்கள சொல்றீங்களா? தமிழர்கள் பற்றி தான் சொல்றேன். அ ஈழத்தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல விடயங்கள் இந்த கொமெமரேஷன் ஈவென்ட்ஸ் என்று பார்க்கும் பொழுது அங்கே தேசியம் புறப்படுகின்றது, அங்கே எங்களுடைய கொடி கொண்டாடப்படுகின்றது, அம் ஒற்றுமையாக ஒன்று திரண்டு நாங்கள் அங்கே நிற்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டால் அது மட்டும் போதுமா என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுப்புகிறது. ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்குள் தமிழால் தமிழர்களோடு இது போதாது. இப்ப கனடால நடந்த அந்த விடயம் நல்ல நல்ல ஒரு முன்னுதாரணம். கனடாவை கவர்மெண்ட் நாங்க பாராட்டுறோம். என்னன்னா ஈழத்தமிழர்களுக்காக அங்கே ஒரு கல், அதாவது ஒரு அடையாள சின்னம் அங்கே தூபி ஒன்று நட்டப்பட்டு தொடர்ந்து அது இருந்து வருது. ஆனால் இதே கனடா ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவைக்குள் நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லுமா, அல்லது குறைந்தபட்சம் நடந்தது இனப்படுகொலை ஈழத்தமிழர்களுக்கு தான் என்று அந்த வார்த்தை பதங்களை பாவிக்கின்றதா என்று சொல்லும் போது அது அங்கே கிடைப்பது கிடையாது. எனவே மக்களிடம் ஒரு முகமும் அங்கே பன்னாட்டு அரசாங்கங்களிடம் ஒரு முகமும் காட்டுகின்ற நிலைப்பாடு ஏன் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் கனடா மெல்ல மெல்லமாக அது வந்து கொண்டிருக்கின்றது. கனடாவும் ஒரு கோ குரூப் கண்ட்ரிஸ், அதாவது இணைத்தலைமை நாடுகளில் ஒரு நாடாக இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தும் அந்த இணைத்தலைமை நாடுகளுடைய அந்த பிழைகளை சுட்டிக்காட்ட கனடா தவறுகின்றது. ஆனால் இப்படி தமிழர்கள் முன்னெடுக்கின்ற அந்த விடயங்களில் தமிழர்கள் தான் அதை அங்கு ஓட் பண்ணுகின்ற அந்த தமிழர்கள் அதை தூண்ட வேண்டும். எங்களிடம் இதை மட்டும் செய்யாதீர்கள், எங்களுக்கு தேவை உங்களுடைய பரிதாபமோ அல்லது உங்களுடைய வாழ்த்துக்களோ, தைப்பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோ, ஒரு மரபு மாதமாக தை மாதத்தை என்று அந்த கொமெமரேஷன் விடயங்களுக்குள்ளேயும் கல்ச்சுரல் ஈவென்ட்ஸ்கள் மட்டுமே நின்று விடாமல் அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வுக்கு கனடா என்ன செய்யக்கூடும் என்று அங்கு வாழ்கின்ற கனடிய தமிழர்கள் அவர்களை பொலிட்டிக்கல் ரீதியாக அவர்களை தள்ள வேண்டும். எங்களுக்கு தேவை உங்களுடைய அதாவது வெறும் ஆறுதல் கிடையாது, ஆக்ஷன் வேண்டும் என்று தள்ள வேண்டும். ஓகே, அந்த நீதி கோரல், உரிமை கோரல், பொறுப்பு கோரலை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த பதிவு வேண்டும்ன்றீங்க. ஆமாம், கட்டாயமா. கனடிய மக்கள் மட்டுமல்ல, பிரிட்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இன்னும் கூட இருக்கின்றது. ஏனென்றால் இணைத்தலைமை நாடுகளுடைய முதன்மை நாடாக இருக்கின்றது அந்த யூகே கவர்மெண்ட் தான். இந்த யூகே கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய பொறுப்பும் இருக்கின்றது. உலகத்தில் நடக்கின்ற பார்க்க போனால் அனைத்து போர்களுக்குமே யூகேயினுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கின்றது. இந்த உலகத்தையே அதாவது ஒரு கட்டத்துல ஆண்டு கொண்டிருந்த யூகே அது விட்டு சென்ற போது போஸ்ட் கொலோனியலிசம், அந்த டீகலோனைசேஷன் ப்ரோசஸ் என்பது சரியான முறையில் செய்யப்பட இல்லை. அது 3ஆம் 4ஆம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கமிட்டி நியூயார்க்ல இருக்கின்ற அந்த கமிட்டியில எங்களுடைய கோரிக்கை, அதாவது டீகலோனைசேஷன் என்ற கோரிக்கையை அது போஸ்ட் டீகலோனைசேஷன் விடயங்கள் சரியான முறையில் செய்யப்படவில்லை. எனவே நான் சொன்னது போல பிரிட்டிஷ் கவர்மெண்டில் இருந்து இப்போது நாங்கள் அந்த ஆதிக்கத்திலிருந்து சிங்கள ஆதிக்கத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று 3வது மற்றும் 4வது கமிட்டியில் ஈழத்தமிழர்கள் ஆகிய பறந்து வாழ்ந்துட்டு நாங்கள் இந்திய தமிழர்களோடு கைகோர்த்து இந்தியாவினுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் அதை முன்னெடுக்க வேண்டும். ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, நாங்க எங்க போய் அந்த 91 நாடுகளோடு, ஐநாவில் இருக்கின்ற அந்த நாடுகளோடு பேசும்போது நாங்க என்ன பேசினாலும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்று அவர்கள் எங்களிடம் கேட்டுத்தான் அடுத்த கட்டம் செல்வார்கள். எனவே அதுதான் சொன்னால் இந்தியாவினுடைய ரீஜனல் பவரை இந்தியா கையில் எடுக்க வேண்டும். அதனுடைய நாங்கள் வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது பிரயோசனம் இல்லை. வல்லரசாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்கள் வல்லரசாக முதல் எங்களுக்கு நீங்கள் வல்லரசாக வாருங்கள், எங்களை நீங்கள் வழிநடத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, இப்போ நிறைவு கேள்வியாக இப்போது சில கருத்துக்கள்லாம் வருகிறது. இது மனிதர்கள் உலகம் முழுவதும் ஒன்றுன்னு பார்க்கணும், உலகம் முழுவதும் மனிதர்கள்னு பார்க்கணும், மொழி ரீதியாக, நாடு ரீதியாக, இன ரீதியாக பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான புதிய கருத்துக்கள் எழுகிறது. ஆனா உலக அரங்கிலே, நீங்கள் பார்க்கக்கூடிய உலக அரங்கிலே இந்த மொழி வழி தேசியம், லிங்குவிஸ்டிக் நேஷனாலிட்டி அப்படிங்கிற விடயத்தை எப்படி பார்க்கிறாரு? இல்ல, இப்ப எல்லா இனமுமே ஒன்றுபட்டு வாழ வேண்டும், அனைவருமே ஒருவர்கள் அதாவது எல்லாருமே ஒன்றுபட்டு ஐக்கியமாக வாழ வேண்டும் என்பதே முதல் இந்த உலகத்துக்கு சொன்னதே தமிழர்கள் தான். எனவே நாங்கள் எங்களோட உரிமையை கோரும் போது, அதாவது அடிப்படை உரிமையை கோரும் போது யாவரும் கேளீர்னு அந்த ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லும் போது கூட தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் முறைவா போற்றி என்று எங்களுடைய சிவனையும் இந்த உலகத்துக்கே கொடுத்த, எங்களுடைய தாயையே உலகத்துக்கு கொடுத்த ஆட்கள் நாங்கள். எங்களுடைய அடிப்படை உரிமை, அதாவது உங்களுக்கு அடிச்சா அது வலிக்கும் போது நீங்க கத்துறீங்க, உங்களுக்கு அது ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னி மாதிரி, உங்களுக்கு அடிக்கும் போது ஷோவாண்டிங்க, உங்களுக்கு நடக்கும் போது இனப்படுகொலை என்றீர்கள், உங்களுக்கு நடக்கும் போது நிறைய சாசனங்களை கொண்டு வந்தீர்கள், உங்களுக்கு நடக்கும் போது ஐநாவை கொண்டு வந்தீர்கள், எங்களுக்கு நடக்கும் போது அதே ஐநாவை நாங்க நிற்கும் போது ஏன் நீங்கள் ஜெனோசைட் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் மட்டும் தான் ஜெனோசைட் சொல்லணும் ஏன் சொல்றீங்க?
எங்களுக்கு நடக்கும்போது அது ஏன் எங்களுடைய வலி உங்களுக்கு ஏன் பொருந்தது இல்லை? அது மட்டும் நாங்க அது அப்படி நாங்கள் பேசும்போது எங்களை அழிக்கிறாங்க நாங்க பேசும்போது அதை மட்டும் தீவிரவாதமா ஏன் சொல்லணும்? இந்த நாடுகள் எல்லாருமே தீவிரவாதம் என்று இல்லை. இவர்கள் இந்த நாடுகள் எல்லாமே பிறந்த போது நிறைய வன்முறைகளையும் ரத்தத்தையும் தாண்டித்தான் வந்தது. ஆனா நாங்க மட்டும் சொல்லும் போது இல்ல, நீங்க நீங்க மட்டும் தனி இனமாக உங்களை பிரகடனப்படுத்துறீங்க அப்படி இல்ல. நாங்க தமிழர்கள் இந்த பரந்த உலகத்துல என்ன மொழிதான் பேசல? மேண்ட்ரின் பேசுறோம், நாங்க ஜெர்மன் பேசுறோம், பிரெஞ்சு பேசுறோம். எல்லா கலாச்சாரத்தையும் உள்வாங்கி யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம அந்தந்த நாட்டுல அந்த எக்கனாமிக்கு நாங்க உந்து சக்தியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய இனத்தினுடைய மக்கள் நாங்கள். யாருட்டு நாங்க என்னதான் கேட்டோம்? நாங்களும் வாழணும்னு தான் கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு சின்ன நிலப்பரப்பு, அது பெரிய நிலப்பரப்பா இருந்ததை நாங்க விட்டு கொடுத்து கடைசியா அது ஒரு சின்ன பரப்புக்குள்ள நாங்க இப்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள முள்ளிவாய்க்கால் என்ற அந்த மே 18 கொண்டு ஒரு 2 கிலோமீட்டர் சதுர அடிக்குள்ள எங்கட ஒடுக்கி இல்லாமல் ஆக்கி இன்று அந்த நீதிக்காக போராடும் போது அந்த குரலையும் முடக்கி நீங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லும் பொழுது செய்யாத தண்டனைக்கு, செய்யாத குற்றத்துக்கு, செய்யாத கொலைக்கு எத்தனை வருடங்கள் ஜெயில இருந்தாங்க. அதை வச்சு எவ்வளவு அரசியல் பண்றாங்க. இப்படி பார்க்கும்பொழுது யூனிவர்சலிட்டி நானும் அதை ஏற்றுக்கொள்றேன். எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாரையும் நான் நேசிக்கின்றேன். எங்கள் தலைவரும் அப்படித்தான் கற்று தந்தார். சிங்கள மக்களை ஒருபோதும் நாங்கள் வருத்தது கிடையாது. சிங்களவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற அயல் நாட்டுக்காரர்களாக, அவர்களுக்கும் துணை நாட்டுக்காரர்களாக நாங்கள் இருக்கத்தான் ஆசைப்படுறோமே தவிர அவர்களுக்கு எதிரிகளாகவோ யாருக்கும் எதிரிகளாக நாங்க இருக்க நினைக்கல. தமிழர்கள் என்ற மூத்த குடிகள், எங்களுடைய ஒரு இண்டிஜினஸ் பீப்புள் நாங்கள். அதற்கென்று ஒரு மொழி, அதற்கென்று ஒரு மொழியினுடைய வடிவம், எழுத்து, அதற்கு ஒரு பாரம்பரியம், அதற்கொன்று இசை, அதற்கென்று அது இப்படி காலகாலமாக வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் அழிந்து விடக்கூடாது என்று சொல்கின்ற இந்த உரிமை குரலானது ஒரு தீவிரவாத குரல் அல்ல என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்கின்ற நேரம் வந்துவிட்டது. எனவே அனைத்து தமிழர்களும் அனைவரும் எங்களுக்கு பின்னால் நிற்க வேண்டும் நினைக்கிறோம். குறிப்பாக இந்திய தமிழர்கள் இந்தியர்கள் இதில் தெளிவுபட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதற்காக இந்த காணொளிகளையும் இந்த நேர்காணலை செய்கிற உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நிச்சயமாக உணர்வுபூர்வமான உங்களுடைய உரையாடலுக்கு நன்றி. நன்றி.